வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஆஷா லெவின் பேசுகிறேன். ஒரு சின்ன பையனோட தொடையை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. என்னென்னா என் பால் குடிச்சா என்ன குடிச்சா? தண்ணி தான். கொதிக்கிற தண்ணி. கொதிக்கிற சுடுதண்ணி வந்து காலில் கொட்டி ஆக்சுவலி அந்த கால் வந்து தீக்காயம் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் பர்ன்ஸ் வந்துட்டு லிக்விட் பர்ன். கொதிக்கிற சுடுதண்ணி வந்து வயிற்றுலேருந்து அப்படியே கொட்டிருச்சு காலில். அது அப்படியே கீலாய்டு ஆயிருக்கு. இப்போ இது பேர் தான் கீலாய்ட்ஸ்னால் என்னென்னா, இப்போது ஒரு சுடுதண்ணி கொதிக்கிற தண்ணி கொட்டின உடனே இந்த தோல் ஃபுல்லாக அப்படியே கொப்பளிச்சு அந்த தோல் வந்துட்டு அப்படியே உறிஞ்சி வந்ததுக்கப்புறம் அந்த தழும்பு வந்து இந்த மாதிரி கல் மாதிரி ஹார்டாக மேலே ஸ்கார் டிஷ்யூ வந்து வளர்ந்து வர்றதுக்கு தான் கீலாய்ட்ஸ். இது ஃபுல்லாமே ஒயிட்டாக இருந்தது. இப்போ ஹோமியோபதி இப்போ எவ்வளோ நாளாக மருந்து சாப்பிட்றீங்க மேம்? 8 மாசமா சாப்பிட்ற. அப்படி தம்பி 8 மாசம் இந்த இங்கே மட்டும் தான் இருக்குது அந்த ஒயிட். மிச்சம் எல்லாமே அந்த விட்லிகோ ஸ்பாட்ஸ் ஃபுல்லாமே கம்மியாயிடுச்சு. இந்த சைடில் திரும்ப தம்பி போதும். ஜென்ரலாக ஏதாவது ஒரு தீக்காயம் ஆச்சுன்னா, ஒரு பர்ன்ஸ் ஆச்சுன்னா, என்கிட்ட கொதிக்கிற குழம்பு ஊற்றி எண்ணெய் ஊற்றி நிறைய குழந்தைங்க நான் பார்த்துருக்கேன். ஊற்றின உடனே ஒரு வயசான நம்ம 60 வயசு, அவங்க ரொம்ப வருஷமாக என்ன தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அப்படியே அந்த கொப்பளிக்கிறதோட அந்த புண்ணோட என்கிட்ட வந்துட்டாங்க. டக்குன்னு தோசை மாவு எடுத்து தடவிட்டு. ஹோமியோபதியில் வந்து கேந்தாரிஸ் அப்படின்னு ஒரு மருந்து இருக்குது. அந்த மருந்து கியூலையும் சரி ஆயின்மெண்ட்டும் சரி, அந்த கேந்தாரிஸ் வந்து எனி பர்ன்ஸ் ஏதாவது ஒரு கொதிக்கிறது ஊற்றுன உடனே கொப்பளம் வராமல் ஃபஸ்ட்டு தடுத்துரும் அந்த கேந்தாரிஸ்ன்ற மருந்து. பட் உங்களுக்கு அதை பற்றி அப்போ தெரியாது இல்லையா? இது ஒரு விழிப்புணர்வாக இருக்கணும். நிறைய குழந்தைங்க, ஒரு பொண்ணுக்கு ஃபேஸில் கொட்டி ஃபேஸில் கீலாய்டு இருந்தது, முகமே சுருங்கிருச்சு. அந்த பொண்ணுக்கு நான் அழகாக ஹோமியோ மெடிசன் கொடுத்து அந்த கீலாய்டு ஃபுல்லாக குறைச்சி அந்த முகத்தோட ஷேப்பே மாற்றிருக்கேன். இப்போ தம்பிக்கே இந்த கீலாய்டு வந்து எவ்வளோ தடிமனாக எவ்வளோ உயரமாக இருந்தது ஃபுல்லாக அமுங்கி இப்போ அந்த அரிப்பு இதெல்லாம் குறைஞ்சிருக்கா? இப்போ லைட்டாக இருக்குது. அந்த வெள்ளையானதெல்லாம் மேக்ஸிமம் மாறிடுச்சு, நார்மல் ஸ்கின் கலர் வந்துருச்சு. இப்போ அந்த தடிப்பே குறைஞ்சிருது. இது வந்து என்னென்னா, இந்த மாதிரி கொதிக்கிறது ஊற்றுனா உடனே பக்கத்தில் இருக்கிற ஒரு குவாலிஃபைடு ஹோமியோபதி டாக்டர்கிட்ட போயிட்டு நீங்கள் கேந்தாரிஸ் அந்த மருந்து தண்ணி மருந்தை க்யூவாக வாங்கிருங்க. இன்னொரு சில மீதி மெடிசன்ஸ் எல்லாமே நாங்கள் டாக்டர்கிட்ட போங்க, அவங்களே கைட் பண்ணிடுவாங்க. பட் இதுக்கு மருந்து இருக்குன்ற விழிப்புணர்வு மட்டும் தான். இது செல்ஃப் மெடிக்கேட் பண்ணிக்காதீங்க. இந்த கேந்தாரிஸ் வாங்கி கால் டம்ளர் தண்ணி 30 சுட்டு விட்டு எவ்ரி 3 hours ஒன்ஸ் கொடுத்தீங்கன்னா கொப்பளமாக வராது, தோல் வந்து கீலாய்ட்ஸாக மாறாது, அந்த பர்ன்ஸ் வந்து அப்படியே அந்த ஸ்கின் வந்து எப்பவுமே ஒரு ஸ்காரா, அதாவது தழும்பாவே நின்றாது, நார்மல் தோல் மாதிரி வந்துடும். அந்த கேந்தாரிஸ் ஆயின்மெண்ட் அது மேலே போடலாம். நிறைய பேர் வெண்ணெய் போடுவாங்க, அரிசி மாவு போடுவாங்க. நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு டாக்டர் கிட்ட போய் என்ன ஃபர்ஸ்ட் எய்ட் வேணால் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிங்கன்னா அவங்க ஆங்கில மருத்துவத்தில் சில ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுவாங்க. அது என்ன பண்ணி அவங்க வெளியே என்ன அப்ளை பண்ணி கொடுத்தாலும் நீங்கள் உள்ளார இந்த கேந்தாரிஸ்ன்ற மருந்தை ஒரு 1/4 டம்ளர் தண்ணியில் 30 சுட்டு விட்டு குடிச்சிங்கன்னா இந்த தீக்காயத்தோட பாதிப்பு தழும்பாவும் கொப்பளிக்காமையும் அந்த தோலே அப்படியே வந்துடாமையும் சூப்பராக சேவ் பண்ணிடும். ரொம்ப அருமையான மெடிசன். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இது எல்லாருக்குமே வந்து கீலாய்ட்ஸ்ன்றது வந்து இந்த செகண்ட் ஸ்டெப் குத்துன அப்புறம் வரும். நிறைய பேருக்கு அம்மா போட்டு தழும்புலேருந்து வரும். மேக்ஸிமம் செஸ்ட்டில் வரும் கீலாய்ட்ஸ். என்னென்னா இந்த செயின்லாம் போட்டு அது இரிட்டேட் ஆகி வரும். பிம்பிள்ஸ் நிறைய ஆக்னி வந்து அதுலேருந்து கீலாய்ட்ஸ் வரும். மோஸ்ட்லி ஸ்கார் டிஷ்யூ, அதாவது ஒரு புண்ணோ ஒரு ஆக்சிடென்ட்டோ ஒரு தழும்போ ஒரு காயத்துலேருந்து தான் இந்த கீலாய்ட்ஸ் டெவலப் ஆகலாம். இது ஜெனட்டிக்காகவும் இருக்கலாம். ஜெனட்டிக் இல்லாமல் இந்த பர்ன்ஸ் இருக்கவங்களுக்கு வரலாம். யாரோ ஒரு தலைமுறையில் ஒருத்தவங்களுக்கு இருக்கும். பரம்பரை நோயின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தலைமுறையில் 100 தலைமுறையில் ஏதாவது ஒரு தலைமுறையில் எல்லா வியாதியும் இருந்து கிராஸ் பண்ணாமல் நம்ம வந்திருக்க மாட்டோம். எல்லாமே ஜெனட்டிக்னு எடுக்கக்கூடாது. அந்த ஜெனட்டிக் டெண்டன்சி எனக்கு ட்ரிகர் ஆகாமல் நான் பார்த்துக்கணும் இல்லையா? ஸோ இப்போ இந்த மாதிரி கீலாய்ட்ஸ் இருக்குன்னு சொன்னால் இது வந்து தழும்புலேருந்து வரக்கூடியது. இதுக்கு போய் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வராங்க நிறைய பேர். எந்த தழும்பு அது நீங்கள் கத்தி வச்சா திருப்பி தான் வரும். அதுவே ஸ்கார் டிஷ்யூலேருந்து வரதான். நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுறது அதுக்கு தீர்வே கிடையாது. நீங்கள் வந்துட்டு கடுகு எண்ணெயில் சமைச்சு சாப்பிட்டாலோ, கடுகு சாப்பாடு நிறைய சேர்த்துக்கிட்டாலோ கீலாய்டு குறையும். இந்த கடுகுலேருந்து எடுக்கிற மருந்து தான் ஹோமியோபதியில் தயோசாமனம்னு. அது வந்து கீலாய்டுக்கு நான் கொடுக்குற முக்கியமான ஒரு மருந்து. அதனால தான் நார்த் இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கடுகு எண்ணெயில் பாலிஷ் பண்ணுவோம். உடம்ப குழந்தைங்களுக்கு மசாஜ் பண்ணுறதே நம்மளாம் இங்கே தேங்காய் எண்ணெய், கேரளாவில் தமிழ்நாட்டிலலாம் ஆலிவ் ஆயிலோ இல்லை ஏதாவது போட்டு உடம்புக்கு ஆயில் மசாஜ் பண்ணும்போது நார்த் இந்தியா ஃபுல்லாக கடுகு எண்ணெய் தான் உடம்புக்கு மசாஜ் பண்ணுவாங்க. அது காஸ்ட்லி அப்படின்றது அதெல்லாம் தாண்டி அது வந்து இந்த மாதிரி கீலாய்ட்ஸ் வராமல் தடுக்கும்ன்றதுக்கானே அவங்க பண்ணுறாங்கன்னு நான் நம்புகிறேன். பட் வேறு ஏதாவது மருத்துவம் எதுவும் இருக்கலாமா எனக்கு தெரியல. பட் கடுகு எண்ணெயில் அவங்க மசாஜ் பண்ணுறாங்கிறது மட்டும் எனக்கு ஷுவராக தெரியும்.
இந்த ஒரு விழிப்புணர்வு வந்து நிச்சயமாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் தேவைப்படும். ஒருவேளை உங்கள் வீட்டில் கீழோயிட்ஸ் இருக்குது, உங்களுக்கு பிறக்க போகிற குழந்தைக்கு கீழோயிட்ஸ் வரக்கூடாதுன்னு நினச்சிங்க, உங்களோட இந்த ஜீனை பிரேக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, கரு வேர் பிழை, கருவில் இருக்கும் பிள்ளையோட பிழையை வேரோடு சரி பண்ணுற சக்தி இருக்குது. ஸோ ஜெனட்டிக் டிசீஸ் வராது, அந்த பரம்பரை நோய்கள் வந்து அடுத்த தலைமை டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடாது, அதை பிரேக் பண்ணணும்னு சொன்னால் இங்கே செட்டிநாட்டில் எல்லா நகரத்தாரும் சொல்கிற டிப்ஸ் வந்து கருவேப்பிலை. ரெகுலராக கருவேப்பிலை பொடியை சமையலில் ப்ரெக்னன்சிலேருந்து டெலிவரி வரைக்கும் எடுத்துக்குவாங்க. 7th மந்த்லேருந்து மிதப்பு கருவேப்பிலை பொடி சீரக பொடி போட்டு ரெகுலராக மார்னிங்கில் குடிப்பாங்க. இது வந்துட்டு நான் முன்னோர்கள் வழியாக அது தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள். நிச்சயமாக இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். லவ் யூ ஆல். நன்றி.